சரண் புகுந்தே கலையெழில் வடிவமே கலைகளின் தெய்வமே கலையெழில் வடிவமே கலைகளின் தெய்வமே காலமெல்லாம் காக்கும் கருணையின் உருவமே இறையே எம் இறைவா உம் திருவடி சரண் புகுந்தே உயிர் கொடுத்து பெயர் கொடுத்து காக்கின்ற பேரருட் பெருமானே வருக இகமெல்லாம் நிறைந்தொழுகி எம் வாழ்வை நிலைப்படுத்தும் இயற்கையே எழில் நிறைய வருக கருவுக்குள் எமை சுமந்து கருத்தோடு எமை வளர்க்கும் அன்னையே தந்தையே வருக அறிவுசார் பெரியோரே அனைவரையும் வணங்கினோம் வருக வருக. தொடர இருப்பது உரை. இந்த உரையை வழங்குவதற்கு அருள் தந்தை இம்மானுவேல் அடிகளார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். Vanakkam. Ich begrüße alle, die hier sind. Ganz herzlich begrüße ich einen Kollegen von Münster, der ist zuständig für diese mehr als 30 Gruppen, mutterliche Sprachengruppen hier in der Diözese. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் ஒரு விழாவாக இந்த 25 வருட காலமும் இந்த நாட்டிலே
இடம்பெயர்ந்த தமிழ் மக்களை, கிறிஸ்தவர்களை வழிநடத்திய கடவுளுக்கும் அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைத்த ஆன்மீக பணியாளர்கள், பொறுப்பாளர்கள் அவர் எல்லோருக்கும் நன்றி சொல்ல வந்திருக்கின்றோம். நாங்கள் தொகையிலே குறைவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தினாலே இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சகல கிறிஸ்தவர்களின் பேராலே ஆண்டவருக்கும் அதே நேரத்திலே எங்களுடைய ஜெர்மனியிலே இருக்கும் அந்த பொறுப்பாளர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். Heute sind wir zusammengekommen, dem Gott zu danken und auch den anderen, die Seelsorger, die Vertreter in der verschiedenen Gemeinden. Uns ganz besondere Weise danken wir der Bischofskonferenz in Deutschland. Diese Konferenz hat ermöglicht, dass wir Tamilen haben diese Hilfe, einen Priester zu holen von unserem Heimatland, unsere liturgische Feierlichkeiten zu halten. Und sie hat ganze Zeit uns unterstützt, um unseren Glauben lebendig zu halten in einem fremden Land. Deswegen durch den Herrn hier danken wir die ganze Bischofskonferenz und der Diözese in Deutschland. எங்கள் மத்தியிலே 4 குருக்கள் வந்திருந்தார்கள். ஜெயசேகரம், தேவராஜன், ஜெயசேகரம், பெர்னார்ட் ரெக்னோ, ஆந்தனி பாலா, இப்பொழுது பெனட். அவருடன் சேர்ந்து ஃபாதர் ஆல்பர்ட் கோலன் நீண்ட காலமாக அவரும் தன்னுடைய சேவையை செய்திருக்கின்றார். அது மிகவும் விசேஷமான ஒரு சேவையாக இருக்கின்றது. அவருக்கு நாங்கள் விசேஷ நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். Father Albert Kohlen war dabei mit aller Seelsorge und er hat uns viel geholfen. Besondererweise in der Jugendarbeit, mit unserer Beziehung zu diesem Land, verschiedene Anlässe, und er hat uns viel geholfen und das ist so, der bleibt bei uns immer. Und ich freue mich, dass wir haben eine große Unterstützung von Albert Kohlen für unsere seelsorgerliche Arbeit. நாங்கள் இந்த விழாவை கொண்டாடும் பொழுது நான் இதை பற்றி ஒரு நீண்ட விஷயம் எழுதியிருக்கின்றேன். அதாவது உங்களுடைய ஜூபிலி மலரிலே எழுதியிருக்கின்றேன். நேரம் எடுத்து எழுதினான், ஏனென்றால் நாங்கள் நன்றாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அது நீண்ட ஒரு கட்டுரையாக இருப்பதன் காரணமாக நீங்கள் சில வேளை அதை வாசித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நான் அதை வாசிக்கும்படி உங்களை வேண்டுகின்றேன். ஏனென்றால் என்னுடைய அனுபவத்திலே, நீண்டகால அனுபவத்திலே இந்த நாட்டிலே நடந்த மாற்றங்கள் எனக்கு நன்றாக தெரியும். நான் அவைகளை அவதானித்து வந்திருக்கின்றேன். ஆகையினால்தான் நான் நாங்கள் தமிழ் மக்கள் நடந்து வந்த அந்த பயணத்தின் கட்டங்களை பிரித்து கொண்டு வந்து கூறியிருக்கின்றேன். தயவு செய்து அதை வாசியுங்கள். Ich habe einen Artikel geschrieben in dieser Jubiläumszeitschrift. Da habe ich erzählt, die verschiedenen Phasen unserer Fahrt hier, die Pilgerfahrt von Sri Lanka nach Deutschland. Ich habe das in verschiedener Weise beschrieben, weil ich hatte diese Möglichkeit gehabt, lange Zeit. Von 1967 bin ich gebunden mit diesem Land. Ich hatte mein Primitz auch in Diözese Köln. So habe ich Kontakt gehabt mit diesem Land und könnte ich erzählen, wie die Tamilen sind gewachsen hier. அதனால் தயவு செய்து அதை நீங்கள் வாசியுங்கள். அன்று தொட்டு இன்று வரைக்கும் என்ன நடந்த என்பதை. 83ஆம் ஆண்டுகள் 80ஆம் ஆண்டுகளிலே இளங்குடும்பமாக முதல் தகப்பன், பின்பு தாய்,
பிற சின்ன பிள்ளை ஆக வந்தவர்கள் இன்றைக்கு 2ஆம் 3ஆம் ஜெனரேஷனை கண்டிருக்கின்றார்கள், தலைமுறையை கண்டிருக்கின்றார்கள். அதனாலே வயது வந்தவர்கள் 2ஆம் தலைமுறை, அப்புறம் 3ஆம் தலைமுறை. இந்த 25 வருடங்களுக்குள்ளே நாங்கள் 3 தலைமுறைகளை கண்டிருக்கின்றோம். 3 தலைமுறைகளும் முன்னேறி இருக்கின்றார்கள், பல விதத்திலே பல அனுபவங்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த மாற்றங்களை நாங்கள் நன்றாக உள்வாங்க வேண்டும். In den letzten 25 Jahren haben wir mindestens 3 Phasen, 3 Generationen gehabt. Die erste Generation, die jüngere Menschen mit ihren Kindern und die Enkelkinder. Die sind groß geworden und die sind hier entweder in der Schule oder Universität und so weiter. Wir haben vieles gelernt, viele Erfahrungen gemacht. Dadurch müssen wir etwas lernen. இன்றைக்கு புதிய ஜெனரேஷன், புதிய தலைமுறை என்ன எதிர்காலத்தை நோக்கின்றது என்பதற்கு ஒரு விசேஷ உதவி செய்ய வேண்டிய கடமை இந்த ஆன்மீக பணியத்துக்கு உண்டு. Die Seelsorgeamt, tamilische Seelsorgeamt hat eine besondere Aufgabe, zu begleiten diese neue Generation, die Tamilen hier, die 3. Generation. Die Kinder, die sprechen die Muttersprache Tamil, aber die machen ihre Schule in der deutschen Sprache, die sind ausgebildet in deutscher Sprache. Die Seelsorgeamt hat diese Aufgabe, die seelische Nahrungsmittel, das Wort Gottes, diese Hilfe immer zu bieten für diese neue Generation. Pater Bennett mit seiner Assistentin überall in Deutschland, er versucht immer wieder zu erreichen neue Wege und vieles hat er getan schon. Ich gratuliere Pater Bennett und seine Mitarbeiter. எங்களுடைய புதிய Pater Bennett தன்னுடைய முறையிலே அவரும் முன்பு இருந்தவர்கள் செய்த பணியை விசாலமாக்கி புதிய வழிகளை, புதிய முறைகளை தேடுகின்றார். நீங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய, நீங்கள் எல்லோரும் அவரோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவி செய்து முன்னேற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இன்றைய நாளிலே உங்களுக்கு நன்றி சொல்லி, உங்கள் மூலமாக எங்களுடைய சகோதரங்களையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆரம்பத்திலே நாங்கள் மௌனமாக செவித்த பொழுது நாங்கள் எங்கள் தாய்நாட்டு மக்களை, தாய்நாட்டிலே எங்களுடைய தொடரும் ஒரு பணி என்னவென்றால், நாங்கள் இந்த நாட்டிலே சீவிக்கும் காலம் முழுவதுமாக நாங்கள் ஆரம்பத்திலே செய்தது போல எங்கள் நாட்டு மக்களை நினைவிலே இருத்தி, விசேஷமாக துன்பப்படும் மக்கள், துயரப்படும் மக்கள் நினைவில் இருத்தி அவைகளுக்காக மன்றாடுவது மாத்திரமல்ல, அவைகளுக்காக நாங்கள் செய்யக்கூடிய சகல உதவிகளையும் செய்வதும் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. Ganz am Anfang, wir haben uns erinnert, die unsere Mitmenschen in unserer Heimat, besondererweise die Menschen, die leiden, ohne Nahrungsmittel, ohne Häuser, Witwen, Waisenkinder und so weiter. Wir haben diese ständige Aufgabe, nicht nur zu beten für diese Leute, sondern auch etwas Hilfe leisten für unsere Mitmenschen in Sri Lanka. ஆகையினாலே நான் உங்கள் எல்லோருக்கும் இந்த விழாவின் ஞாபகமாக இந்த கடமைகளை நினைவூட்டி, நீங்கள் எல்லோரும் வளர்ந்து, இந்த தமிழ் சமுதாயம் வளர்ந்து, இங்கே எங்களுக்கு விசேஷ ஒரு நாடு இருக்கின்றது. அதாவது இந்த நாட்டு மக்களுக்கும் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் எடுத்து கூற வேண்டும், அதை காட்ட வேண்டும். Wir haben eine besondere Aufgabe in Richtung Integration. Man redet viel über Integration in diesem Land, weil verschiedene ethnische Gruppen wohnen zusammen in diesem Land. Und die Regierung Deutschlands versucht ihre Weise, zu helfen, diese Integration. Wir als Christen haben wir auch zusätzlich eine andere Integration, auch eine religiöse Integration. Unsere Glaubensform von unserer Heimat, unsere Liturgie, unsere Lieder,
unsere Art und Weise, wie wir unseren Glauben Praxis haben, dadurch zeigen wir auch zu der Umgebung, die deutsche Volk, die Christen, alle zusammen, dass wir haben auch einen Beitrag zu bieten in dieser Weise. நாங்களும் எங்களுடைய கலை கலாச்சாரம் மொழி வழியாக என்ன விதமாக விசுவாசத்தை கடைப்பிடிக்கிறோம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அதனாலே Integration durch die Sprachen lernen, Kulturen lernen, Dialog und so weiter und auch durch die Liturgie und Glaubenspraxis. இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீர்கள் என்ன விதமாக ஸ்டெஃபான் கொலை செய்யப்பட்ட பொழுது ஆதி கிறிஸ்தவர்கள் பலவிதமான திசைகளிலே போய் என்ன விதமாக தங்களுடைய விசுவாசத்தை அந்தந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தார்களோ அதே விதமாக நாங்களும் இலங்கையிலிருந்து வந்து எங்களுடைய விசுவாச பக்தி முயற்சிகளையும் என்ன விதமாக நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை கடைப்பிடிக்கிறோம் என்பதையும் இந்த நாட்டு மக்களுக்கு காட்டுவது மிக முக்கியம். Am Anfang haben wir gesagt, wie Stephan, nach dem Mord des Stephan sind viele Christen weggelaufen in verschiedene Richtungen. Sie haben ihre Botschaft mitgenommen und sie haben evangelisiert verschiedene Völker. Ähnlicherweise sind wir gekommen von Sri Lanka seit 1983 und wir haben mit uns gebracht diese Glauben, Glaubensformen, Liturgie und so weiter und wir müssen austauschen diese Reichtum mit den Deutschen hier im Land, Glaubensform. Ein guter Beispiel ist das, wenn wir feiern unser Marienfest in Kevala, die große Wallfahrtfest in Kevala, zeigen wir unsere Form und darüber freuen wir uns sehr. Viele haben uns gesagt, dass die Tamilen sie sind Zeuge für die tiefe Glaubenspraxis oder marianische Verehrung und so weiter. Das müssen wir weiter tun, unseren Glauben an Gott, an Christus, an Maria und so weiter. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் இந்த நாட்டு மக்களிடமிருந்து பெறுவது மாத்திரமல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. Wir bekommen etwas Gutes von dem Land, von dem Leute in Deutschland, haben wir auch die Aufgabe, etwas Positives zu geben, einen Beitrag zu geben zum Leben in diesem Land, ein friedliches Leben in diesem Land und eine Verstärkung des Glaubens in diesem Land. ஆகையினாலே எனக்கு இந்த நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. உங்களுடைய விழாவின் பிறகு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை நன்றாக செய்யணும் என்று விரும்புகிறேன். புத்தகம் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. அந்த புத்தகத்தின் விலை 5 மட்டுமே. அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஜெர்மன் கத்தோலிக்க ஆன்மீக பணியக கலைஞர்கள் இசையமைத்து வெளியிட்ட வெள்ளி விழா கானங்கள் சீடிகளும் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றது. அது 3 மட்டுமே. அனைவரும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர இருப்பது எஸ்என் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் வழங்கும் கடவுளின் படைப்பு எனும் நாடகம். Es folgt nun ein Theaterstück der Gemeinde Essen mit dem Titel Guten Tag, liebe Damen und Herren. Das nächste Stück der Essener Gemeinde ist ein Drama. Es handelt sich um Gottes Schöpfung. In der biblischen Geschichte des 1. Mose erschuf Gott zuerst den Paradiesgarten und schuf Adam und Eva, das erste Menschenpaar. Doch durch Satan wurden Adam und Eva ausgetrickst und gerieten in den Sündenweg. Dieses Drama werden wir jetzt im Anschluss euch vorspielen. Dankeschön. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்ற அந்த வள்ளுவனின் வார்த்தைகளுக்கு அமைய புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழ் கத்தோலிக்க மக்களை அருள் வழியிலே அழைத்துச் செல்வதற்காக 25 ஆண்டுகள் தமிழ் ஆன்மீக பணியகம் தன்னுடைய பணியை பல்வேறு விதமான சிரமங்களின் மத்தியிலே மேற்கொண்டு என்று தன்னுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழாவை ஜெர்மன் நாட்டில் உள்ள அத்தனை பங்கு மக்களோடும் இணைந்து என்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில்
எமது எஸ்என் பங்கு மக்கள் சார்பில் எமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை பணியகத்தின் அவர்களுக்கும் ஏனைய பங்கு பணியாளர்களுக்கும் நாம் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே மகிழ்ச்சியோடு இன்று கடவுளின் படைப்பு என்கின்ற ஒரு நாடகத்தையும் உங்கள் முன்னிலையில் நாம் நடித்து காட்டவிருக்கின்றோம். உற்சாகமான அமோகமான கரகோஷம் வழங்கி எஸ்என் பங்கு மக்கள் வழங்குகின்ற இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி நிற்கின்றேன். நன்றி. கடவுளின் படைப்பு, இயற்கையின் அதிசயமும் இறைவனின் படைப்பு. முதலாம் நாள். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது அது வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளில் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவென்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. இரண்டாம் நாள். இரண்டாம் நாளில் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் இறைவன் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. மூன்றாம் நாள். மூன்றாம் நாளிலே விண்ணுலகுக்கு கீழுள்ள நீரெல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார் ஆண்டவர். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாளும் முடிந்தது. நான்காம் நாள். நான்காம் நாளில் பகலையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்வெளியிலே ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர ஒளிப்பிழம்பாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பாகிய சூரியனையும், இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பாகிய சந்திரனையும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். காலையும் மாலையும் நிறைவுற்று நான்காம் நாளும் முடிந்தது. ஐந்தாம் நாள். திரளான உயிரினங்களை தண்ணீரில் தோற்றுவிப்பதற்காக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாகுக, கடலில் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் எல்லாவித பறவைகளையும் அந்தந்த இனத்தின்படி கடவுள் படைத்தார். அவற்றுக்கு ஆசி வழங்கி பல்கி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் என்றார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. ஆறாம் நாள். ஆறாம் நாளில் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அந்தந்த இனத்தின்படி ஆண்டவர் உருவாக்கினார். அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் ஆளட்டும் என்றார். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவனானான். மனிதன் உயிருள்ளவனானான். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆசி கூறி பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் என்றார். காலையும் மாலையும் நிறைவுற்று ஆறாம் நாள்
முடிந்தது. ஆண்டவராகிய கடவுள் ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். தயவு செய்து விழா ஒழுங்கமைப்பாளர்கள் மேடையை கவனிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் எதையும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டு சொன்னார். பின்பு கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று என்று எண்ணி அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று ஆதாமை ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்தார். அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். தாம் எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி ஆதாமிடம் அழைத்து வந்தார். இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். என்னிடமிருந்து இவள் எடுக்கப்பட்டதால் இவள் ஏவாள் என்று அழைக்கப்படுவாள். இந்த சமயத்தில் சாத்தான் ஆதாம் ஏவாளை ஏமாற்ற சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது.